முருக முருக டைலாக் பேசணும். இது ஒரு விடுது. என்ன விடுது? ஐயா அடி விழுது, ஐயா அடி விழுது, ஐயா அடி விழுது. தெரியுதுல? நம்ம நிகழ்ச்சியை நேர்ல பார்க்க முடியாதவங்க அவங்களோட கடிதம் மூலமா அவங்களோட சந்தேகத்தை கேட்பாங்க. மொத்த கடிதம் படிக்க முடியாது, ஒரு சில கடிதம் மட்டும் படிக்கலாம். ஆரோக்கியம் கடிதத்தை படிங்கப்பா. படிக்க தெரியல, எப்படி கோத்துறான் பாரு. தெரியுதுல? படியா. ஐயா பள்ளிக்கொண்டால இருந்து பரமசிவன் கடிதம் அனுப்பியிருக்காரு. பள்ளிக்கொண்டா பரமசிவமா? படிங்க படிங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ஐயா எனக்கு ரொம்ப நாள சந்தேகம். கேளுங்க தம்பி. நீங்க வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்களா? சோறு தான் தின்றேன் தம்பி. வயசாகிறதுனால ஒரு டம்ளர் பாலும் முளைக்கட்டை தானியங்களும் ஒரு சில காய்கறிகளும் சாப்பிட்டு இருக்கேன். யோ அவனோட கலாய்க்கிறான், அது கூட தெரியலாம் பதில் சொல்லுகிறேன். தெரியல கம்மன் வேற என்ட்ரு பண்றோம் வேற. சரி வடசாங்கல இருந்து வர்ஷான் கடிதம் அனுப்பியிருக்காரு. வருதங்கள் வர்ஷாவா? என்னை பத்தி எழுதிருப்பாங்க பெருசா. படி படி. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா என்னென்னவோ போட்டிருக்கு ஐயா. அது ஒண்ணு தம்பி, என்னை பத்தியும் என் வைத்தியசாலை பத்தியும் பெருமையா எழுதிருப்பாங்க. ஆச்சரியப்படுத்தாவில்ல. யோ பச்சை பச்சையா கேட்டிருக்காங்கய்யா. அது ஒண்ணு தம்பி, என் வைத்தியசாலையில இருக்க கீரைகளை பத்தி கேட்டிருப்பாங்க. யோ உன் கீரையை பத்தி கேட்கல, உன் மகனை பத்தி தான் கேட்டிருக்காங்க. தெரியுதுல? வேற லெட்டர் எடுத்து படியண்டா. ஏன் நான் உஷ்டம் வாங்குறேன். ஐயா கேகுப்பத்துல இருந்து கேசவன் கடிதம் அனுப்பியிருக்காரு. கேசவனா? சரி படிங்க. சார் வணக்கம். வணக்கம். ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கேளுங்க தம்பி. உங்களை நான் ரொம்ப நாளா பாத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை விட அவங்க கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நிதிஷ் ரொம்ப நாளா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. என்னது? அப்படின்னு நினைக்கிறேன். உன்ன என்ன போட்டிருக்கீங்க அதுல? அவதான் ஆஸ்கர் அவார்ட் வாங்க போறாங்கன்னு அப்படியே போட்டுருக்க ஐயா. ஏண்டா ஸ்கிரிப்ட்ல இருக்க டைலாக மறந்துட்டோம், இதுல இருக்க டைலாக் மறந்துட்டோம். ஓன் டைலாக ஒரு இப்போ விழுது பாரு. ஐயா வேணா ஐயா வேணா, அடி விழுது, அடி அடி விழுது. வேற லெட்டர் படி. சரி ஐயா அர்ஜுனாபுரத்துல இருந்து ஆகாஷ் கடிதம் அனுப்பியிருக்காரு. அர்ஜுனாபுரம் ஆகாஷா? படிங்க படிங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ஐயா இதுக்கு ரொம்ப நாளா கேஸ் ட்ரபிள் இருக்கான். ஏண்டா கேஸ் கம்பெனி கால் போட்டாலே வீட்டுக்கு வந்து போட போறாங்க. அதுக்கு என்ன நமக்கு எல்லாம் லெட்டர் போட்டு உசுர் எடுக்கிறாங்க. ஐயா இது அந்த கேஸ் ட்ரபிள் இல்ல, கிட்ட வாங்க சொல்றேன். இதுக்கு ஏண்டா காதுல குசு 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 சொல்ற? ஐயா இதுக்கு நான் டைரக்டாவே சொல்லிருப்பேனே. சரி அது விடுங்க தம்பி. நம்ம மக்களுக்கு வாயு பிரச்சனை விட வாழ்க்கை பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. இதை பத்தி ஆய்வு செய்யும் போது தான் 3 விஷயம் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒன் சைலண்ட் மோட், ரிங் மோட், செகண்ட் ஒன் சைலண்ட் மோட், தேர்ட் மோட் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மோட், ஃளைட் மோட். இதுல ரிங் மோட் வந்து கண்டினியூஸா அடிக்கும், ஆனா அட்டாக் பண்ணாது, ஆபத்து இல்ல. இரண்டாவது மோட் சைலண்ட் மோட், அவங்களவே வெளியே தள்ளி கத்தும்போது வரைக்கும் அவ்வளவு வயலண்டா இருக்கும். மூணாவது மோட் இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மோட், ஃளைட் மோட். ஃபர்ஸ்ட் உள்ள வேலையை காட்ட ஆரம்பிச்சா மூக்கா மூறக்குள்ள 3வது மாடி போயிடும். இதுல தப்பிக்கிறது நமக்கு போதும் போது நைடும். ஐயா அப்ப இதுக்கு என்னதான் வழி? இது ரோசனை கண்டுபிடிச்சலைக்குதான் சூரியனம் 1000. அது வாரணாய கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன சூரியனாயிரம்? அது ஒண்ணு தம்பி, இதோட விலை 1000, அதனால இது சூரியனம் 1000. இதுல மல்லி கனகா. என்னது கனகாவா? ஐயா அது பொண்ணு பேரு, அது பேரு கனகாமரம் பூ. சொல்லுங்க தம்பி. தங்கச்சி போயிடுச்சுப்பா. சரி சரி. கனகாமரம், சாமந்தி, சம்மந்தி, ரோஸ், ஸ்ட்ராபெரின்னு 6 வகையான ஃபிளேவர் இருக்கு. கேஸ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான சூரணம். அவங்க உடம்புல இது அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க எந்த ஃபிளேவர் சாப்பிட்டீங்களோ அந்த ஃபிளேவரே மணக்கும். இது சாப்பிட்டா இருக்கு நாத்து அடிக்காது, நறுமணம் தான் அடிக்கும். இது யாருக்கெல்லாம் வேணும்? தம்பி வீட்டுல பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அதான் நான் வந்து இல்ல. சரி என்னங்க டெய்லி நீங்க எடுத்துக்கோங்க, வேலைக்கு உங்க பசங்களுக்கும் கொடுங்க. சரி. சூரியனமாயம் சாப்பிட்ட பேருக்கு நீங்க எந்த பிளேவர் சாப்பிட்டீங்களோ அந்த பிளேவர் வணக்கம், தேவைப்படும் வணக்கம், போயிட்டு வர வணக்கம்.